ஸோ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா தமிழ் டப்பிங்ல வெளியிருக்கக்கூடிய ஒரு 3 தரமான கிரைம் த்ரில்லர் மூவியோட ரிவ்யூ பற்றி இந்த வீடியோவில் நாம பார்க்க போகிறோம். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா தமிழ் டப்பிங்கோட அவைலபிளாக இருக்கு. ஸோ வாங்க வீடியோக்குள்ள சீக்கிரமா போயிடலாம். நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற படத்தை பொறுத்த வரைக்கும் 2026 பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான கனம் த்ரில்லர் படமா வெளிவந்திருக்கு. மெயினாக இந்த படத்தோட அந்த பேக்ரவுண்ட் மியூசிக் எல்லாமே பார்த்தீங்கன்னா அல்டிமேட்டா இருக்கும் பார்க்கறதுக்கு. இதுல கதையை பொறுத்த வரைக்கும் கதையில வர நம்ம படத்தோட ஹீரோ பேர் பார்த்தீங்கன்னா பீட்டர். இவர் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு அப்புறம் இவருடைய சொந்த ஊருக்கு பார்த்தீங்கன்னா கிளம்பி போறாரு. அங்க இவருடைய அம்மா வந்து கொஞ்சம் மென்டலா சரியில்லாத இருப்பாங்க. தென் இவருடைய பக்கத்து வீட்டுக்கு பாத்தீங்கன்னா ஒரு பிடி டீச்சர் வந்துட்டு புதுசா கூடி வராங்க. சோ இதுக்கப்புறம் நம்ம ஹீரோடைய பாஸ்ட் லைஃப்ல நடந்த சம்பவங்கள்லாம் என்ன, எந்த பொண்ணை வந்து இவர் லவ் பண்ணிட்டு இருந்தாரு, இப்ப நடக்கிற சம்பவத்துக்கெல்லாம் என்னமான லிங்க் இருக்கு, கடைசியாச்சு அப்படின்றது இந்த படத்தோட ஆன்லைன் ஸ்டோரியா இருக்கு. மெயினா இந்த படம் ஃபுல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு சில இடங்களை ஹாரர் மாதிரி கொண்டு போவாங்க. அது எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. தென் ஆக்டிங்குமே பாத்தீங்கன்னா அந்த ஹீரோனுடைய ஆக்டிங் எல்லாமே பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கும் பாக்கிறதுக்கு. சோ கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. படத்தோட பேர் பாத்தீங்கன்னா பீட்டர். அமேசான் பிரைம்ல இந்த படம் தமிழ் டப்பிங்கோட அவைலபிளா இருக்கு. செக் பண்ணி பாருங்க. தென் நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போற படம் வந்து மலையாளத்துல ஒரு மெடிக்கல் மிஸ்டரி படமா வெளியே வந்திருக்கு. மெயினா இந்த படத்துடைய அந்த ஸ்கிரீன் பிளே எல்லாமே பாத்தீங்கன்னா தரமா இருக்கும். தென் அந்த எடிட்டிங்குமே பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா பண்ணிருப்பாங்க. சரி, கதை அப்படின்னு பார்க்கும்போது கதையில வர நம்ம படத்தோட ஹீரோ பாத்தீங்கன்னா ஒரு டாக்டரா ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. இவருக்கு வந்து உடம்பு சரியில்லாத ஒரு அழகான ஒய்ஃப் இருக்காங்க. அதோட இவர் வேலை செய்யற அதே ஹாஸ்பிட்டல்ல இவருடைய எக்ஸ் லவர் பாத்தீங்கன்னா இருக்காங்க. அவங்களுமே வந்து ஒரு டாக்டர் தான். சோ ஒரு நாள் நைட்டு டாக்டர்ஸ் எவ்வளவு முயற்சி பண்ணியோ அந்த பேஷண்ட் பாத்தீங்கன்னா தவறுதலா இறந்து போயிடாரு. இதே மாதிரி தொடர்ச்சியா பாத்தீங்கன்னா நடக்க ஆரம்பிக்குது. ஸோ இதுக்கப்புறம் அந்த ஹாஸ்பிட்டல்ல எந்தமான சம்பவம் நடக்குது, இதுக்கு பின்னாடி யாரு இருக்காங்க, கடைசியாச்சு அப்படின்றது அந்த படத்தோட ஆன்லைன் ஸ்டோரியா இருக்கு. இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளேயுமே பாத்தீங்கன்னா முக்கால்வாசி வந்து சூப்பரா என்கேஜ்மெண்டா கொண்டு போவாங்க. தென் அந்த ட்விஸ்ட்டுமே பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ட்விஸ்டாவே இருந்துச்சு. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. படத்தோட பேரு பாத்தீங்கன்னா டோஸ். அமேசான் பிரைம்ல இந்த படம் தமிழ் ஸ்ட்ரீமிங் பண்ணிருக்காங்க. செக் பண்ணி பாருங்க. நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போற படம் வந்து நெட்ஃபிளிக்ஸ்ல பாத்தீங்கன்னா அவைலபிளா இருக்கு. 2026 ஹிந்தில ஒரு கோர்ட் ரூம் டிராமா படமா வெளிவந்திருக்கு. அதாவது கதையில வர நம்ம படத்தோட ஹீரோ பாத்தீங்கன்னா ஒரு ஃபேமஸான அட்வொகேட்டா இருக்காரு. ஸோ ரீசெண்ட் டேஸ்ல இவருடைய சின்ன குழந்தைக்கு பாத்தீங்கன்னா பிளட் கேன்சர் இருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோக்கு தெரிய வருது. இன்னொரு பக்கம் ஒரு பெரிய பிசினஸ் மேனுடைய பையன் பாத்தீங்கன்னா தவறுதலா ஒரு அழகான பொண்ணை கார்ல வச்சு கொலை பண்ணிட்டான் அப்படின்ற மாதிரி அவன் மேல பாத்தீங்கன்னா கேஸ் ஃபைல் பண்ணி ஜெயிலுக்கு அனுப்புறாங்க. இதுல மெயினா நம்ம ஹீரோவுடைய குழந்தைய காப்பாற்றணும் அப்படின்னா அந்த பணக்கார பையனுக்காக நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா வாதாட ஆரம்பிக்கிறாரு. இதுக்கப்புறம் நடக்கக்கூடிய கோர்ட் ரூம் டிராமா சீக்வன்ஸ் எல்லாம் என்ன, உண்மையிலேயே அங்க என்னதான் நடந்துச்சு அப்படின்றது இந்த படத்தோட ஆன்லைன் ஸ்டோரியா இருக்கு. படத்தை பொறுத்த வரைக்கும் அப்பாவுடைய அந்த எமோஷன், தென் கோர்ட் ரூம் டிராமா சீக்வன்ஸ், கடைசியா அந்த ட்விஸ்ட் எல்லாமே பாத்தீங்கன்னா நல்லா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்கலாம். படத்தோட பேர் பாத்தீங்கன்னா இக்கா. நெட்ஃபிளிக்ஸ்ல இந்த படம் தமிழ் டப்பிங்கோட அப்படியே செக் பண்ணி பாருங்க. ஃபைனலான மூவிஸ் அதுக்கப்புறம் பிக்சர்ஸோட அப்படியே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம காக்க முடிச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு